வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த சைல்டு பர்த்துக்கு அப்புறமா இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே லேடிஸ் வந்து போகிறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கான தீர்வு என்ன, எப்படி அதை ஓவர் கம் பண்ணணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரெக்னென்சி ஆகி குழந்த பிறந்த பிறகு இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து நிறைய புது புது விஷயங்கள் வந்துருச்சு. அந்த குழந்தைய வளர்க்குற விதத்துக்கு வந்து டாக்டர்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற யங் கேர்ள்ஸ் அதை ஃபாலோ பண்ணணும், அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு இருப்பாங்க. அதை தாண்டி பிறந்த பிறகு நம்ம எப்படி இதை வந்து ஒவ்வொரு விஷயமும் தி பெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டில் இருக்கும். பட் அதே சமயத்தில் இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருக்கட்டும், சொசைட்டியில் இருக்கிற மற்றவங்களாக இருக்கட்டும், நிறைய அவங்களுக்கு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற பல விஷயங்களை சொல்லும்போது கட்டாயமாக அந்த பீரியடில் இந்த யங் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. அதுவும் மெயினாக வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு இன்லாஸாக இருக்கட்டும், இல்லை வயசான அம்மாவோ இல்லை அத்தையோ யாராவது இருக்காங்கன்னா, அவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எங்களுக்கு குழந்தை பிறந்தப்போ நாங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணோம், இன்றைக்கி வந்து எதையுமே ஃபாலோ பண்ணலேன்னு சொல்லும்போது கட்டாயமாக அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுறதா புதுசாக இப்போ இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதாங்கிறதுலே வந்து பல கேள்விகள் இருக்குது. சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டால் கூட அன்றைக்கி வந்து இந்த நோஸ் வந்து இழுத்து விடணுங்கிற மாதிரி விஷயம், சாம்பிராணி புகை போடணுங்கிற மாதிரி விஷயம், ஸோ நிறைய அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆள் வச்சு குளிப்பாட்டணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் இனி பவுடர் போடவே கூடாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பவுடர் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் வந்துட்டு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து டயப்பர்ஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இன்றைக்கி வந்துட்டு வேறு விஷயங்கள் சொல்லும் போதும் அந்த பழைய காலத்தில் இருக்கிறவங்க இன்னும் அந்த முறைகளை சொல்கிறதும், இல்லை அவங்க சாப்பிட்ற ஃபுட்டாக கூட இருக்கட்டும், ஆஃப்டர் சைல்டு பர்த் என்ன வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு சாப்பிட்ணும், என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறாங்க. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம நினச்சா மாதிரி செய்ய விடலையே, இல்லை டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, யூடியூப்பில் நான் பார்த்தேன், இதை என்னால் செய்ய முடியலையேன்னும் போது இந்த கிளாஷ் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷன் வந்து வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணும்? ஸோ பெரியவங்க சொல்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறத விட நீங்கள் சொல்கிறது ஓகேன்னு சொல்லிட்டு வேறு என்ன மாதிரி டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி பண்ணும்போது என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். இல்லாட்டி வந்து அதுக்காக நம்ம கவலையாகணும், டிப்ரெஷனாக இருக்கணும், அந்த குழந்தைக்கு என்ன செய்யலாங்கிறதையே யோசித்து நம்மளை எதுவுமே செய்ய விட மாட்டாங்க, நமக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதில் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இன்றைக்கி வந்து தேர்ஸ் அ பிக் ஜென்ரேஷன் கேப். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் வந்து எடுத்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறது மூலமாக நாட் ஓன்லி திஸ், என்ன ஒரு பிரச்சனைக்கும் ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன கிளாஷ் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம எப்பவுமே அதை உட்காந்து பேசணும். நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன், பசங்கக்கிட்ட கூட நமக்கு ஒரு டாப்பிக்கோட கிளாஷ் இருக்குன்னா நம்ம பேச வேண்டியது, ஆர்கியூ பண்ண வேண்டியதில்லை. நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தான் கரெக்டு. ஜஸ்ட்டு 2 பேரும் உட்காந்து வாட் இஸ் ரைட்டுன்னு பேசணும். ஹூ இஸ் ரைட் இங்கே கிடையாது. சில விஷயங்களில் ஓல்டர் ஜெனரேஷன் நம்ம சொசைட்டி சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு தான் தெரியும்னு நினைக்காம அதை எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இட் இஸ் அவர் டியூட்டி டு மேக் ஷுர் அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்ம டியூட்டி ஆகுது. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறதுக்கு பதில் எனக்கு இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இது வந்து எனக்கு பிடிச்சிருக்குங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பண்ண காலத்தில் செய்கிறது ரைட்டாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் அவர் டியூட்டி டு மேக் ஷுர் நம்ம செய்கிறது எதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இந்த டிப்ரெஷன்லேருந்து ஈஸியாக வந்துடலாம். ஆனால் அதுக்கு பதில் எனக்கு ஃப்ரீடம் இல்லை, என்னால் ஃப்ரீயாக செய்ய முடியலன்னும் போது மோர் வி வில் கோ இன்சைட் இட் அண்ட் ரொம்ப அந்த குழந்தைய வளர்க்குற அந்த ப்ராசஸே வந்து நம்ம கரெக்டாக செய்ய முடியாமல் போயிடும்.